ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில நல்லா இருக்கேங்க. நீங்களும் எல்லாரும் கடவுள் கிருபையில நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பிஸி தான். நிறைய பேர் என்னை கேட்டிருந்தீங்க ஏன் 2 நாள் வீடியோ போடலைன்னுட்டு. அதுக்கு நிறைய காரணம் இருக்குங்க. ஒன்றா ரெண்டா நிறைய இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். நான் கூடிய சீக்கிரம் ஒரு குட்டி ஃப்ளாட் ஒன்று வாங்க போகிறேன். அது யாருக்கு வாங்க போகிறேன், என்ன மாதிரி வாங்க போகிறேன்றதை வர நாட்களில் ஒரு வீடியோ போடுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் விதைகள் எல்லாமே பேக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ போஸ்டர் இன்னைக்கு கவரில் அட்ரஸை ஒட்டிட்டு போஸ்ட் பண்ணுறது தான் வேலை. அதனால் நெக்ஸ்ட் வீக்குள்ளே உங்களுக்கெல்லாம் விதைகள் வந்துடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸு? ஸோ என்னோடய வீடியோவை பார்த்து அதுக்கப்புறம் யாருமே விதைகளை பற்றி கேட்கல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்கள் கைண்டான ஒரு கேரிங்கான ஒரு விஷயத்துக்கு. பட் நிறைய பேர் அதில் நீங்கள் எனக்காக கமெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையாகவே என்னை புரிஞ்சிருக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே. தேங்க்யூ ஸோ மச். ஓகேவா? ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இத்தனை நாள் என்னை ஏமாற்றிட்டு இருந்தவளை நான் கண்டுபிடிச்சிட்டேங்க ஃபைனலி. ஓகேவா? ஸோ நம்ம யாருன்னு சொல்லி உங்களுக்கு பார்க்கணுமா? இவ தாங்க, அது இவ தான். கிட்டத்தட்ட இந்த தொட்டியில் இந்த வருஷம் மட்டுமே ஒரு 6-7 பூக்கு மொட்டுக்கிட்ட வந்துச்சுங்க. ஒன்று கூட நான் இது விரிஞ்சதை பார்க்கவே இல்லை. அப்புறம் தான் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், இது ஒரு நல்ல சன்லைட் படும்போது விரியும், ஈவினிங் 4 o'clock ஆனால் திருப்பி க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த வாட்டி மொட்டு வந்தது. நம்ம எங்கே ஈவினிங் 4 o'clock வீட்டில் இருக்கிறதுக்கு. அதனால் என்ன பண்ணேன், இந்த வாட்டி மொட்டு வந்தது, விரிகிற மாதிரி இருந்தது. இன்றைக்கி இவளை பார்த்து கண்டுபிடிச்சே ஆகணுன்ற ஒரு முடிவோடு இருந்து ஸோ ஃபைனலி நல்லா ஒரு 12 மணி உச்சி வெயிலுக்கு தரமாக மாடியில் பார்த்தா வா பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. அழகான கலர் காம்பினேஷன். ஸோ கண்ணுக்கு எப்படி சொல்கிறது, குளிர்ச்சியாக இருந்தது. எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ஃபைனலி என்னை ஏமாற்றிட்டு இருந்தவளை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? உங்களுக்கு இந்த ஒரு அனுபவம் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நம்ம செடியில் இப்போ அழகான பூக்களெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் நான் 2-3 கலர் வாங்கி வச்சேங்க. ஆனால் இந்த செடியெல்லாம் வாங்கி வச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-2.5 வருஷம் இருக்கும். பட் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. மேபி இதுவும் அப்படி தான் போல் இருக்குது, லேட்டாக தான் பூக்கம் போல் இருக்குது. ஓகேவா? இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னை ஏமாத்தினவளை நீங்களும் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ உங்களை இப்படி உங்கள் மாடி தோட்டத்தில் இருக்க அல்லியோ தாமரையோ ஏமாற்றி பூத்துருந்ததுன்னா உங்களை அனுபவத்தை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். என்ன வீடியோ? நான் புதுசாக ஒரு வீடு வாங்க போகிறேங்க. அந்த வீடு யாருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அந்த வீடியோ தான். வெயிட் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே அண்ட் டேக் கேர் அண்ட் பை.